ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. காஞ்சிபுரத்துக்கு ஸ்பெஷலுங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஆதியும் அந்தமுமான அந்த ஆதிசிவன் மிக பழமையான கோவில். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க. சிற்பக்கலை பயங்கரமாக இருக்கும். அதில் எங்கெங்கேருந்தோ வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த கோவிலுக்கு வந்து இந்த சிறப்புகளை பார்த்துட்டு போகிறாங்க. சிற்பக்கலையும் பாருங்கள் எந்த அளவு இருக்குது. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்ட கோயிலுங்க. இதுதாங்க நுழைவாயில், என்ட்ரன்ஸு, கோவிலுடைய என்ட்ரன்ஸ். வாங்க கோயில் உள்ள அப்படியே போகலாம். நல்ல எக்ஸலண்ட்டான சிற்பக்கலைங்க. அந்த நாளில் எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க பாருங்கள். கோவில் கரவறை இது உள்ள தான் அந்த சிவபெருமான் அப்பா வந்து உள்ளே இருக்கார் லிங்க வடிவில்.
ระศิวะนะครับ มีธนูมีจักรมีสังมีอะไร เพราะว่าเทพทุกองค์ให้พลังมาหมดเลยமிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க. சிற்பக்கலையெல்லாம் அந்த அதனுடைய அற்புதமான சிற்பமெல்லாம் செதஞ்சு போயிருக்குது. காஞ்சிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர். காஞ்சி மகனத்துக்கே ரொம்ப பெருமை. நல்ல பிரம்மாண்டமான ஆயிரம் காலத்து பழமை வாய்ந்த சிறப்பு மிக்க சக்தி வாய்ந்த ஆலயம். அங்கே பாருங்கள், அவருடைய தலைவாசலில் என்ட்ரியில் பாருங்கள், நந்தி பகவான் காட்சி அளிக்கிறாரு. அவர் காதாண்ட போயிட்டு நம்ம குறைகளை சொன்னால் அவர் வந்து ஈசன்கிட்ட சொல்லி நம்ம குறைய தீருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அற்புதமாக காட்சி அளிக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குது.